ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம் 2வது பாடம் பார்த்திங்கன்னா அளவைகள் பயிற்சி 2.4 மேற்சிந்தனை கணக்குகளில் 11வது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 11வது கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறாங்க. 30 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் பரிமாணமுள்ள ஒரு செவ்வக அட்டையின் பக்க விளிம்பில் இருந்து 4 சென்டிமீட்டர் அகலமுள்ள பகுதி வெட்டி எடுக்கப்படுகிறது எனில் அந்த வெட்டப்பட்ட பகுதியின் பரப்பளவு காண்க. மேலும் அட்டையின் மீதமுள்ள பகுதியின் பரப்பளவு. அப்போது இது வெட்டி எடுக்கிறது, இதோட பரப்பளவும் அட்டையின் மீதமுள்ள பகுதியின் பரப்பளவு ரெண்டுமே கேட்டுக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இதுனா பரிணாமங்கள், செவ்வகத்தின் மொத்த பரப்பளவுனா இது பெருக்கிட்டிங்கன்னா அதுதான் ஆன்சர். அப்போ பாருங்கள், அப்போ இது கேபிட்டல் எல்பின்னு எடுக்கலாம். பாருங்கள், செவ்வக அட்டையின் நீளம் L இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, இங்கே 30. அப்போ 30 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் அகலம் B இஸ் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர். அப்போது செவ்வக அட்டையின் பரிமாணங்கள் 30 சென்டிமீட்டர் பெருக்கல் அதான் சொல்லியிருக்காங்க. அப்போ 20 சென்டிமீட்டர். அப்போ பெருக்குனிங்கன்னா என்னது, 30 20 பெருக்கினிங்கன்னா 600ன்னு வரும். 600 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இல்லைன்னா இங்கே பெருக்கி காட்டுறேன் பாருங்கள். 30 பெருக்கல் 20னா 0 0 2 0 3 2 6. அப்போது 0 0 6. புரிஞ்சுதுங்களா? 600 வருதுங்களா? அப்போது இதுதான் அட்டையின் பரப்பளவு. இதுதான் அட்டையின் பரப்பளவு. அதுக்கப்புறம் அகலம் இங்கே 4 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்களே, இது எழுதிட்டு இதுலேருந்து 2ஆல் பெருக்கிட்டு நீங்கள் கழிச்சிங்கன்னா அதுதான் ஸ்மால் எல்பின்னு நம்ம கணிச்சிடும். அப்போ பாருங்கள், வெட்டி எடுக்கப்பட்ட பகுதியின் அகலம், அது டபிள்யூன்னு குறிப்போம், அது 4 சென்டிமீட்டர். அட்டையின் மீதமுள்ள பகுதியின் நீளம், இது ஸ்மால் எல்லுன்னு எடுக்கணும். ஸ்மால் எல்னா கேபிட்டல் இருந்து 2W கழிக்கணும். அப்போது இது அலகுகளின் வரும். அப்போது கேபிட்டல் எல் எவ்வளோ, 30 கழித்தல் 2, W என்னது 4. அப்போது 30 கழித்தல் 2 நாள் 8. அப்போது 30ல் 8 போச்சுன்னா 22 சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால இது சென்டிமீட்டர். அப்போது இது எல் வந்து 22 சென்டிமீட்டர். அடுத்தது பி, மீதி பகுதியின் அகலம் B இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் B கழித்தல் 2W அலகுகள். அப்போ கேபிட்டல் B என்னது 20 கழித்தல் 2, இங்கே W வந்து 4. 20 கழித்தல் 2 நாள் 8. அப்போ 20ல் 8 போச்சுன்னா 12. அலகுகள் பார்த்திங்கன்னா சென்டிமீட்டரில் இருக்கும். அப்போது இது 2 பெருக்கினிங்கன்னா மீதம் உள்ள பகுதியின் பரப்பளவு கிடச்சிடும். அட்டையின் மீதி பகுதியின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு எல் பெருக்கல் பி சதுர அலகுகள். அப்போது எல் என்னது 22, பி என்னது 12. அப்போது இது 2 பெருக்கினிங்கன்னா 22 பெருக்கல் 12, 2 2 4 2 2 4 2 1 2 2 1 2. அப்போ 4 6 2. அப்போ 264. அப்போ 264 சதுர அலகுகள்னால் சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு வரும். அப்போ இது கண்டுபிடிச்சிட்டிங்களா? அப்போ மீதி பகுதியும் கண்டுபிடிச்சிட்டோம். இது மொத்தம் எவ்வளோ, அப்போ மொத்தத்துலேருந்து இது கழிச்சிட்டிங்கன்னா அதுதான் வெட்டப்பட்ட பகுதியின் பரப்பளவு. புரிஞ்சுதுங்களா? அப்போது அட்டையின் மீதி உள்ள பகுதியின்
இதன் பரப்பளவு is equal to 264 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போது therefore வெட்டப்பட்ட பகுதியின் பரப்பளவு is equal to கேபிட்டல் எல்பி கழித்தல் ஸ்மால் எல்பி சதுர அலகுகள். அப்போது கேபிட்டல் எல்பி என்ன கண்டுபிடிச்சோம் பாருங்கள், 600 சென்டிமீட்டர். அப்போது 600 கழித்தல் ஸ்மால் என்ன கண்டுபிடிச்சோம் 264. அப்போது 600ல் 264 நீங்கள் கழிச்சிங்கன்னா 10ல் 4 போச்சுன்னா 6, 9ல் 6 போச்சுன்னா 3, 5ல் 2 போச்சுன்னா 3, அப்போ 336. அப்போ 336 சதுர அலகுகள்னால் சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு வரும். இதுக்கு ஆன்சர். அப்போ கடைசியாக எழுதுங்க, therefore வெட்டப்பட்ட பகுதியின் பரப்பளவு is equal to 336 சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். நீங்கள் பாருங்கள், அந்த வெட்டப்பட்ட பகுதியின் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோமா? இதுவும் அடுத்தது அட்டையின் மீதமுள்ள பகுதி வெட்டப்பட்டது இது. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். ரெண்டுக்குமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்.